The AIDMK played a historic role in Tamil Nadu's progress. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியிலே ஒரு மிகப்பெரிய பங்காற்றி இருக்கிறது என்பதை நான் மறுக்கவில்லை. There were leaders in the AIDMK who truly represented the people of Tamil Nadu. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே தமிழகத்தை உண்மையாகவே பிரதிபலித்த தலைவர்கள் இருந்தார்கள் ஒரு காலத்தில். But today the AIDMK is a hollow shell. ஆனால் இன்று இருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு வெற்று கூடாக மாறி போயிருக்கிறது. It has now become the instrument of the BJP to enter Tamil Nadu. தற்போது அதிமுக பிஜேபி தமிழகத்துக்கு நுழைவதற்கான கருவியாக மாறி போயிருக்கிறது. The leadership of the AIDMK has surrendered to the BJP because of their corruption. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இன்றைய தலைவர்கள் ஊழலில் திளைத்த காரணத்தினால் இன்று மோடி அரசிடம் முழுமையாக சரணாகதி அடைந்திருக்கிறார்கள். And the RSS is planning, is trying to rule Tamil Nadu by proxy. RSS இயக்கம் தமிழகத்தை பினாமிகளை வைத்து ஆட்சி செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறது.